السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله، هو نور من نور الله صلى الله عليه وسلم. يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه ولجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما، أما بعد. فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال يا قوم لم تستعجلون بالسيئة قبل الحسنة لولا تستغفرون الله لعلكم ترحمون. قال رسول الله صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال أيضا: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குதுபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாவட்டமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமிகு இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்துவிட்ட சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் அவர்களுடனும் இன்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை, வாழ்நாள் முழுவதும் குறையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானங்களுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாக வீட்டும் கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய செலவினங்கள், அதனுடைய துன்பங்கள், முசீபத்திலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால்
13 நாட்கள் நம்மளை கடந்து விட்டது இந்த வருடத்துடைய ரமலான் மாதம். 13 நாட்கள் நம்மளை விட்டு கடந்து விட்டது. ரமலானுடைய 2வது ஜும்ஆவிலே நாம் அமர்ந்து இருக்கிறோம். அதுவும் 2வது பத்தாகிய மக்ஃபிரத்துடைய 10லே நாம் அமர்ந்திருக்கிறோம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை 3 பிரிவுகளாக பிரித்து, ஒன்று ரஹ்மத்துடைய 10, அது நம்மளை விட்டு கடந்து போய்விட்டது. 2வது மக்ஃபிரத்துடைய 10, 3வது இத்தகும் மினன்னார், நரக விடுதலையுடைய 10 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து தந்து நாம் மக்ஃபிரத்துடைய 10லே நாம் அமர்ந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ரமலானுடைய நோக்கம் என்ன? ரமலானுடைய நோக்கம் என்ன? ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கிறான்? இவ்வளவு சிறப்புமிக்க ரமலான், அல்லாஹ்வே அதற்கு கூலியாக வரக்கூடிய ஒரு ரமலான். மற்ற மாதங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை விட இந்த ரமலானில் அதிகமான கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறான். ஒரு சாதாரண நஃபிலான வணக்கத்திற்கு ஒரு ஃபர்தான நன்மையை தருகிறான். ஒரு ஃபர்தான நன்மையை இந்த மாதத்தில் செய்தால் மற்ற மாதங்களில் 70 ஃபர்துகள் செய்த நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குகிறார். அதனுடைய நோக்கம்தான் என்ன என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கும்போது, மனிதன் தன்னுடைய பாவத்தை நினைத்து 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 அவன் அழுது அழுது இந்த ரமலானுடைய மாதத்தில் முந்தைய செய்த பாவங்களில் இருந்து அவன் பரிசுத்தமாக வேண்டும். இதுதான் ரமலானுடைய நோக்கமே. மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டிதான் இந்த ரமலான் மாதம் வருகிறது. மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவனுடைய அன்றாட வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த வேண்டும். முந்தைய வாழ்க்கையில் அவன் செய்த தவறுகளை அவன் நினைத்து வருந்தி அவன் மன்னிக்கப்பட்டவனாக பரிசுத்தமான நல்லடியானாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானை தந்திருக்கிறான் என்பதாக ஹதீஸ்கள் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ரமலானுடைய நோக்கம் எதுவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு தேட வேண்டும், தேடி பரிசுத்தம் அடைய வேண்டும். இதுதான் நோக்கம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் பரிசுத்தமாகவில்லை என்றால் நம்மளை விட துர்பாக்கியமான வேறு யாரும் இல்லை. இந்த உலகத்தில் நரகவாசிகளை காண வேண்டும் என்றால் நம்மளையே பார்த்துக் கொள்ளலாம். அதுதான் ஹதீஸுடைய கருத்துமாக இருக்கிறது. நம்மளெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம், அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மிம்பர் படியிலே காலை வைக்கும் போது ஆமீன் என்று சொன்னார்கள். ஸஇத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மிம்பர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே ஏறும் பொழுது முதல் படியிலே காலை வைக்கும் போது ஆமீன் என்று சொன்னார்கள். 2வது படியிலே காலை வைக்கும் போது ஆமீன் என்று சொன்னார்கள். 3வது படியிலே காலை வைக்கும் போது ஆமீன் என்று சொன்னார்கள். குத்பா முடிக்கப்பட்டு விட்டது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாயகமே, என்றைக்கும் இல்லாமல் புதிதாக இன்றைக்கு நீங்கள் மிம்பர் படியிலே 3 மிம்பர் படியிலே காலம் வைக்கும் போதும் ஆமீன் 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 என்று சொன்னீர்களே, என்ன விளக்கம் என்று கேட்கும் போது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் முதல் படியிலே காலம் வைக்கும் போது
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் முன்னால் வந்து நின்றார்கள். நின்று சொன்னார்கள், யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மன் அதரக ரமலான, எவன் ரமலானை அடைந்தும் ஃபலம் யக்ஃபிர் லஹு, அவனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடவில்லையோ, ஃபஅபஅதஹு அல்லாஹு, அவனை அல்லாஹ் நரகத்தில் தூக்கி எறியட்டுமாக என்று துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை. வாழ்நாளில் எந்த இடத்திலும் தன்னுடைய உம்மத்து அழித்து போக கூடாது என்று துஆ செய்த ஒரு மாமனிதர். பத்ர், அதாவது தாயிஃப் நகரத்தில் கூட கல்லால் அடித்து அடித்து விரட்டினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. கல்லால் அடித்து ஓடி வருகிறார்கள். ஒரு இடத்திலே ஒதுங்கி இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாயகமே நீங்கள் அனுமதி மட்டும் தாருங்கள், இந்த ரெண்டு மலையும் நான் அப்படியே சாய்த்து இந்த ஊர் மக்களை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லும் போது, நான் அழிப்பதற்காக நபியாக அனுப்பப்படவில்லை, மனிதர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் திருந்தாவிட்டால் இவருடைய சந்ததிகள் திருந்தி வாழ்வார்கள், வேண்டாம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சபிக்கவில்லை. அவ்வளவு துன்பமான நேரத்திலும் கூட சபிக்கவில்லை. ஆனால் ரமலான் மாதத்தை அடைந்தும் வருவோம் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் சொல்வது யாரு, துஆ கேட்பது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க சொல்கிறார்கள், ஆமீன் சொல்வது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், ஆமீன் சொல்வது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய உம்மத்து எந்த இடத்திலும் சரிந்து விடக்கூடாது, நோய்வாய்ப்பட்டு விடக்கூடாது, எந்த இடத்திலும் அவர்கள் தோல்வியை கட்டிவிடக் கூடாது, எந்த இடத்திலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நொடிக்கு நொடி துடித்துக் கொண்டிருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இடத்தில் என் சமூகம் நரகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்க சொன்னது யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படி என்றால் இஸ்லாமிய சமூகமே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கடந்த காலம் எப்படிப்பட்ட கடந்த காலம், நம்முடைய கடந்த காலம் எப்படிப்பட்ட அநியாயங்கள் செய்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய தவறுகளை செய்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய மோசமான அல்லாஹ்வுக்கு மாறுகளை நாம் செய்திருக்கிறோம். எத்தனை தடவை நம்முடைய பள்ளிவாசலை சுற்றி நம்முடைய வீடு இருக்கிறது, எத்தனை தடவை நாம் தொழுகாமல் இருந்திருக்கிறோம், எத்தனை பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தில் எத்தனை இடத்தில் நாம் மது அருந்தி இருக்கிறோம், வீடுகள் வாசல் புழங்கள் மக்கள் புழங்கக்கூடிய இடத்தில் எத்தனை இடத்தில் நாம் மது அருந்திருக்கிறோம், கபருஸ்தானில் அடக்கம் செய்யக்கூடிய இடத்தில் எங்கே எத்தனை இடத்தில் நாம் எத்தனை தடவை நாம் மது அருந்திருக்கிறோம். என்னென்ன பாவங்களை நாம் செய்யக்கூடாதோ அத்தனை பாவங்களையும் சர்வசாதாரணமாக நாம் செய்திருக்கிறோமே. இந்த ரமலான் மாதத்தில் என்றைக்காவது ஒரு நாள் மனம் வருந்தி அழுதிருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய சமூகமே. இந்த இஸ்லாம் இதற்காக வேண்டிதான் ரமலான் வருகிறது. இந்த நாட்களில் கூட நாம் நம்முடைய பாவத்தை நினைத்து பார்த்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால் நரகவாசிகள் நாம் தான் என்பதை நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டியதான். எவ்வளவு பெரிய வார்த்தையை கண்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருவான். அஃபமன் ஸிக்கின லஹு சூஉ அமலிஹி ஃபரஆஹு ஹஸனா. ஒரு அழகான வார்த்தை, ரொம்ப கடுமையான வார்த்தை. அஃபமன் ஸிக்கின லஹு சூஉ அமலிஹி, அதாவது ரமலானில் அப்படியே பள்ளிவாசலுக்கு வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே அலங்கரிப்பாங்க, எல்லா தொழுகையும் தொழுகுவார்கள். அதே நேரத்துல பெருநா முடிஞ்ச கையோட பாட்டில்ல போகக்கூடிய ஆட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெருநா முடிஞ்ச கையோட
பாட்டில எடுத்துட்டு போய் அந்த மத்தியான விருந்துக்கு முன்னால கொஞ்சம் அந்த மருந்தை ஊத்துனாத்தான் அவர்களுக்கு சாப்பாடே இறங்கும். அந்த மாதிரியான ஆட்கள்லாம் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டியே அல்லாஹு தஆலா இந்த வாசகத்தை சொல்லி தருகிறான். எவ்வளவு கடுமையான வார்த்தை தெரியுமா? அஃபமன் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி ஃபரஆஹு ஹஸனா, அதாவது தீய காரியங்கள் அழகாக காட்டப்பட்டவன், தீய காரியங்களை அது அழகாக காண்பிக்கப்பட்டவன் இது தீயது என்று அவனாக திருத்தவில்லை என்று சொன்னால் அவனை விட மோசமானவன் வேற யாரும் இருக்க முடியுமா என்று கேட்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. ரமலான் மாதத்தில் மட்டும் நான் பரிசுத்தமாக இருப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல இஸ்லாமியர்களே. ரமலானுக்கு அப்புறமும் நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் ரமலான் வருகிறது. இல்லை என்று சொன்னால் அதற்கு பேர் கேலி கிண்டல் செய்வதை போன்ற ஒரு அர்த்தமாக மாறிவிடும். எவ்வளவு காலம் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருப்பீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான், அடேங்க ரமலான் மாதத்திலே பரிசுத்தமாகிவிட்டால் பரவாயில்லை, உன்னுடைய பாவம் அனைத்தையும் மன்னித்து விட்டேன். ஆனால் ரமலானுடைய காலம் போன பிறகு அந்த கடையை பார்த்த உடனேயே ஒரு விதமான மனதிலே சலசலப்பு வருகிறது அல்லவா, இச்சை வருகிறது, ஆசை வருகிறது அல்லவா. இதை இப்படி நீ திரும்ப திரும்ப நீ அதை அலங்கரித்து உனக்கு அழகாக அலங்கரிக்க காட்டப்பட்டது என்று சொன்னால் உன்னை விட மோசமானவன் யாரும் இருக்க முடியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான் என்று சொன்னால், இஸ்லாமியர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு கடுமையான வார்த்தையை கொண்டு அல்லாஹ் நம்மளை பேசுகிறார். உங்களுக்கு ஒன்று தெரியும், 2 பேருக்கு மட்டும்தான் மன்னிப்பு வழங்கப்படாது. 2 பேருக்கு மட்டும்தான் மன்னிப்பு வழங்கப்படாது. உலகத்தில் எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்கப்படும், எல்லாருக்கும் கிடைக்கும். 2 பேருக்கு மட்டும்தான் மன்னிப்பு கிடைக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்திலே சொல்லுவான், இன்னமா தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தி, யாராவது தெரியாமல் ஒரு பாவத்தை செய்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறான், சும்ம யதூபூன மின் கரீபின், அவன் பாவத்தை செய்துவிட்டு உடனே அல்லாஹ்விடத்தில் தௌபாவை செய்கிறான், பாவம் செய்கிறான். ஆஹா, இது தான் பாவம் என்று அவருடைய மனதிலே உறுத்துகிறது. நாம் ரமலான் மாதத்தில் இப்படி பரிசுத்தமாக இருந்துவிட்டு ரமலான் முடிந்த பிறகு நாம் இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டோமா என்று சொல்லி அவன் பாவத்தை நினைத்து உடனே அவன் தௌபா செய்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷான் ஃபௌலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான், அவர்கள்தான் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். அடுத்த வசனத்துல சொல்றான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், அதாவது பாவம் செய்யக்கூடிய மனிதனுக்கு பாவமே கிடைக்காது, பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். எதுவரை தெரியுமா? ரமலான் வருகிறது, பாவத்திற்கு மன்னிப்பு தேடுகிறான், பிறகு ரமலான் போகிறது, திரும்ப பாவங்களை செய்கிறான், திரும்ப ரமலான் வருகிறது, பாவத்தை நினைத்து வருகிறான், திரும்ப அவன் ரமலான் போகிறது, திரும்ப பாவத்தை செய்கிறான், பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறான். எதுவரை தெரியுமா? ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத், அவனுக்கு மரணம் வரும் வரை பாவம் செய்து கொண்டு இருக்கிறான். இப்படி தொடர்ந்து விட்டு திரும்புகிறது, பாவம் செய்கிறது, திரும்புகிறது, பாவம் செய்கிறது, திரும்புகிறது, பாவம் செய்கிறது. இப்படியாக ஒரு மனிதன் இருந்து எதுவரை மரணத்தை அவன் சம்பவிக்கிறான். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், இன்னி துபுத்துல் ஆன், அல்லாஹ் இப்போது நான் சுத்தமாக விட்டு விட்டேன் அப்பா, என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டு அவன் மன்றாடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்கிறான். அவனுடைய பாவ மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பாவம் செய்தாயா, ஒரு கட்டத்தில் பாவம் செய்தோமா, தூக்கி எறிந்துவிட வேண்டும். ரமலான் வந்ததா, நம்ம பாவத்தை நினைத்து அழுதோமா, நன்மைகளை செய்தோமா, அந்த பாவத்தை தூக்கி எறிந்துவிட வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்.
இதற்குத்தான் ரமதான் வருகிறது. அதை திரும்ப 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 நாம் அந்த பாவத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், கடைசியிலே மரணம் வந்து நிற்கும். இந்த நேரத்தில் கால இன்னி துபுத்துல் ஆன், இப்பொழுது நான் மன்னிப்பு தேடுகிறேன் என்று அவன் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், வலைசத்தி தௌபத்து, உன்னுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இரண்டாவது மனிதர் யாரு தெரியுமா? அல்லாஹுக்கு எவன் இணை வைத்தவனாக மாறு செய்தவனாக எவன் மரணித்து போகிறானோ, இந்த 2 பேருடைய பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இவர்களுக்கு மிக கடுமையான வேதனை நான் வாக்களித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான் என்று சொன்னால், இஸ்லாமிய சமூகமே, இந்த புனிதமான ரமதான் நமக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நாம் யோசிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரமதானுடைய காலத்துல இந்த சமூகம் எப்படியாவது பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்பதுல எவ்வளவு பெரிய ஆசை இருந்திருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆசை இருந்திருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், இந்த ரமதான் மாதத்தை அடைந்த பிறகும் எவன் மன்னிப்பை தேடவில்லையோ அவன் நாசமா போகட்டும் அல்லாஹ் சொல்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். ஆனா இந்த அதுதான் பேசிக், இதுதான் பேசிக். ஆனால் இந்த சமூகம் எப்படியெல்லாம் இந்த எதையெல்லாம் செய்து ஏதாவது ஒன்றை செய்தாவது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த குற்றங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்துவிடக் கூடாதா என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் ஆசை இருந்திருக்கும். இந்த ஹதீஸ்களை பாருங்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், மன் சாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன், ஒரு மனிதன் ரமதானுடைய காலத்தில் நோன்பு வைக்கிறான், அவனுக்கு வேற எதுவுமே இல்லை, பரிபூரணமான ஈமான், அல்லாஹ்வுக்காக வேண்டியே என்ற நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டியே நோன்பு வைப்பது. அதே நேரத்தில் நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நோன்பு வைப்பது. இப்படி ஒரு மனிதன் செய்வானையானால் இதான் முதல் படித்தரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ரமலான் மாதத்துல நோன்பு வைப்பது என்பது எவ்வளவு பெரிய முக்கியம். நீ வேற எந்த அமலும் செய்ய தேவையில்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டியே நீ ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ நோன்பு மட்டும் வை, போதும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லித் தருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்றைக்கும் கூட நம்முடைய இஸ்லாமியர்கள் பகல் நேரத்தில் கூட சிகரெட் அடித்துக் கொண்டு இருக்கிறார்களே, எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், ரமலான் மாதத்தில் உனக்கு நோன்பு வைக்க முடியவில்லையா, மற்றவர்களுடைய பார்வைக்கு நோன்பு வைத்ததை போல ஒரு நடிப்பாவது நடித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நீ நோன்பு வைக்காமல் மற்றவர்கள் நோன்பு வைத்தவனை பார்த்து நீ பார்த்து கொண்டிருக்கும் போது சாப்பிட்டால் அது அவருடைய உள்ளத்தில் ஒரு சங்கடத்தை உண்டாக்கும் அல்லவா. அதனால் நீ மற்றவர்கள் பார்க்கும் போது நோன்பு வைத்தவனை போன்று நதி என்று சொல்லி தருகிறார்கள். ஆனால் நாம் சமூகத்தை சார்ந்தவன் பப்ளிக்ல சிகரெட் அடிச்சுட்டு போறானே, டீ கடையில உட்கார்ந்து டீ குடிக்கிறானே, காலையிலேயே 12 மணிக்கெல்லாம் டீ குடிக்கிறானே, எவ்வளவு பெரிய வேதனை பாருங்கள். என்ன குறை வந்து விட்டது? ஏன் ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்துவிட்டு சும்மா படுத்தாட்சி கடவே உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் தானே, இதெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு
பப்ளிக் நான் இவ்வளவு பெரிய ஒரு தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். பாவத்துக்கு மேல் பாவம் இது. எவ்வளவு பெரிய பாவம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொல்லித் தருகிறார்கள். இது முதல் தரம். நோன்பு எல்லா வயசான ஒரு காலம் கூட நோன்பு வைக்க முடியலன்றாலும், வயசான காலத்து நோன்பு வைக்க முடியலண்டா அடுத்த ஒரு ஸ்டேஜ் நோன்பு வைக்கணும். கண்டிப்பா நோன்பு வைக்கணும். உடம்பு தாக்கத்தில் தான் நோன்பு வைக்கணும். சிறு நோன்பு வைக்க முடியல, அவங்களுக்கு என்ன பரிகாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அடையனால நோன்பு வைக்கத்தான் முடியல, ரமதானுடைய காலத்தில் நீ பள்ளிவாசலுக்கு வந்து 5 வேளை தொழுது, தராவீஹ் தொழுது, ஏதாவது ஒரு பகுதியாக வந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து நீ தொழுது. அப்படி தொழுதால் உன்னுடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி தந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓடுறானே நம்மால் 8 ரக்காத்து முடிஞ்சதோட என்னமோ பாவத்தை சுமக்க போறோம்டா. இங்க உள்ள இமாம்களும் மற்றவர்களும் பாவத்தை சுமக்க போகிறார்கள். நாம் தான் தள்ளிக்கொண்டு ஓடுறோமே. எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? இந்த ரமலானுடைய காலத்தில் கூட நீ நின்று வழங்குவதற்கு முன்னால் மனம் வரவில்லை என்று சொன்னால் வேற எப்பத்தான் போய் நிற்க போகிறோம்? வேற எப்பதான் நிற்க போகிறோம்? வேற எப்பதான் நாம் அமல்கள் செய்ய போகிறோம்? யோசித்து பாருங்கள். சரி, உன்னால நின்று தொழுக முடியல, உன்னால் 30 நாளும் நின்று தொழுக முடியவில்லை. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம. ஒரே ஒரு இரவு லைலத்துல் கத்ர் என்ற அந்த புனிதமான இரவு ஒன்று வருகிறது. அந்த இரவிலாவது நின்று வணங்கு. உன்னால முடியவில்லை என்று சொன்னால் பள்ளிவாசல் வந்து உட்கார்ந்து இஹ்திகாஃப் ஆச்சிரு, அல்லது இஹ்திகாஃப் நீயத்திலாவது ஒரு கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து அல்லாஹ்வின் ஒரு தஸ்பீஹ் செய், ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல், அல்ஹம்துலில்லாஹ் சொல், ஏதாவது ஒரு நற்காரியங்களை செய்ய அந்த இரவிலே உன்னுடைய பாவங்கள், முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டோம் நம்ம. நான் சில இளைஞர்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை. விடிய விடிய உட்கார்ந்து விளையாடுறோமே. முதே இந்த விளையாட்டை எப்போது தானே விளையாண்டுகிட்டு இருக்கிறோம். ரமலான் மாதத்திலுமா உட்கார்ந்து விளையாடணும். நம்முடைய எனர்ஜிகள் போக 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 விளையாண்டு அந்த நேரத்தில் கூட நாம் அந்த ஒரு தஹஜ்ஜத் தொழுகை தொழுகாமல் பேசிக்கிட்டே நம்ம காலத்தை கடந்து ஓடி போயிருக்கோமே. நோன்பு வைக்கிறோம் இல்லை என்று சொல்லலை. இரவு நேரத்தில் ரமலானுடைய காலத்தில் விழிக்க முடியவில்லையே என்று எத்தனை பெரியவர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள் தெரியுமா? அமல்கள் செய்யக்கூடியவர்கள், அமல் செய்வதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் இரவு நேரத்தில் என்னால் விழித்திருக்க முடியவில்லையே என்று ஏங்கி தவிக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கு இரவிலே விழித்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை வீண் விளையாட்டிலே கடித்து வீண் பேச்சுக்களை பேசிவிட்டு பரக்கத்து இறங்கக்கூடிய அந்த நேரத்தில், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் வீண் பேச்சுகளை பேசிவிட்டு, ஊர் கதைகளை பேசிவிட்டு வீட்டில் போய் சகல் விட்டு தொழுகாமல் படுப்பதில் என்ன பலன் இருக்க முடியும்? இளைஞர்களே, நம்முடைய எதிர்காலம் எப்படி வரும், வளர்ச்சிக்கு வரும்? யோசித்து பாருங்கள். ரமலானை நீங்கள் செய்து சேகரித்து வைக்க வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ் எனக்கு எதிர்காலம் சிறப்பாக எத்தனை பேர் வெளிநாடுகளுக்கு லட்சங்களை கொட்டி போய் எனக்கு வேலை இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, கஷ்டமான வேலை, எனக்கு வேலை பிடிக்கவில்லை, சிரமமாக இருக்கிறது, எத்தனை லட்சங்களை கொட்டி நாம் வெளிநாட்டில் போய் நாம் தவிக்கிறோம். ஏன் இந்த ரமலான் காலத்தில் உட்கார்ந்து யா அல்லாஹ் என்னுடைய ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய காலத்தில் எனக்கு பரக்கத்தை அளித்தாய் என்று கேட்பதற்கு ஏன் உங்களுடைய மனம் வரமாட்டேங்கிறது? இந்த விளையாட்டை விளையாட்டு என்ன ஆகும் போது யோசித்து பாருங்கள். இந்த விளையாட்டை தான் எப்பொழுது நாம் விளையாட்டுக் கொண்டு இருக்கிறோமே. இந்த விளையாட்டு விளையாடவில்லை என்று சொன்னால் ரமலான் நம்மளை கோபிச்சு கொண்டு போவோம். யோசிக்க வேண்டும் இளைஞர்களை. எவ்வளவு புனிதமான நேரம். ஒவ்வொரு செகண்டையும் நீங்கள் வீண் விளையாட்டாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரமலானில் நாம் விழித்திருப்பதும் நடந்தாலும் ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு நன்மை இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நம்முடைய காலத்தை வீண் விளையாட்டாக மாற்றிவிட்டோமே. துஆ செய்யுங்கள் இளைஞர்களே, அருமை இளைஞர்களே, நீங்கள் துஆ செய்ய வேண்டும், வர வேண்டும். இரவு நேரத்தில் வந்து தொழுகுங்கள், கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில். ரமலானில் பகலை விட இரவு நேரம் தான் புனிதமிக்கது. ரமலான் மாதத்தில் பகலை விட இரவு நேரம் தான் புனிதமிக்கது. அந்த இரவை நீங்கள் விழித்திருக்கக்கூடிய பாக்கியத்தை, சக்தியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். வாருங்கள், பள்ளிவாசலுக்கு உட்கார்ந்து அழுது கேளுங்கள், ரப்பே என்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய நோம்புக்கு பின்னால் நான் போகக்கூடிய நாட்டில் எனக்கு சரியான வேலை கிடைக்க வேண்டும், சரியான உத்தியோகம் கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும். கேளுங்கள் இளைஞர்களே, கேளுங்கள். அல்லாஹ் நிச்சயம் தருவான். ரமலானை கைவிட மாட்டான். ரமலானை எந்த காலத்திலும் கைவிட மாட்டான். ஒன்று தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தர் இருந்து அழுத தேம்பி 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 மஸ்ஜித் நபவி பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறார். இவர் அழுகையை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து சொன்னார், உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல அவங்க உமர் அவர்கள காதுல போய் சொன்னாரு, உமர் அவர்களே, ஒரு இளைஞர் பள்ளிவாசலுடைய வாசலை பிடித்து தேம்பி தேம்பி அழுகிறார், என்ன காரணமா தெரியவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறா, வந்தாங்க, வந்து ஏன்பா அழுகிற அப்படின்னு கேட்டாங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும், அனுமதி தாருங்கள். இவர் அழுகிற பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அழுக வந்துருச்சு. அழுதுகிட்டே வர்றாங்க. உமரம் எந்த அளவுக்குன்னா அந்த அழுகை தொண்டைக்குழியை போய் அடைக்கிறது, தொண்டைக்குழியை போய் அடைக்கிறது. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், இப்பொழுது ஒரு இளைஞர் அழுது கொண்டு இருக்கிறார், என்ன என்று தெரியவில்லை நாயகமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, மா யப்கீக யா ஷபாப், உன் அழுகைக்கு உண்டான காரணம் என்னப்பா, சொல்லுப்பா அப்படின்னாங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய அழுகைக்கு உண்டான காரணம், நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் நாயகமே, மிகப்பெரிய தவறை செய்து விட்டேன், என்னை மன்னிக்க முடியாத பெரிய தவறை நான் செய்து விட்டேன் நாயகமே என்று அழுகிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் பாவம் என்னப்பா, சொல்லப்பா. நாயகமே, சொல்ல முடியாத பாவம், மிகப்பெரிய பாவம் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த வானத்தை விடவா பெரிய பாவம் என்று கேட்டார்கள். வானம் படைக்கப்பட்டு இருக்கிறது, இந்த வானத்தை விடவா பெரிய பாவம், அதை விடவும் என்னுடைய பாவம் பெரியது. இந்த பூமி, 7 பூமிகள், இந்த 7 பூமியை விடவா உன்னுடைய பாவம் பெரிய பாவம், அதை விடவும் என்னுடைய பாவம் பெரிய பாவம். சரி, இந்த மலைகளை விடவா பெரிய பாவம் உன்னுடைய பாவம்? ஆமாம், இந்த மலைகளை எல்லாத்தையும் விடவும் என்னுடைய பாவம் மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வுடைய அர்ஷை விடவுமா பெரிய பாவம்? அல்லாஹ்வுடைய அர்ஷ் எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு மகத்துவம் மிக்கது, அந்த அர்ஷை விடவுமா உன்னுடைய பாவம் பெரிய பாவம்? ஆமாம் யா ரசூலல்லாஹ், அதை விட என்னுடைய பாவம் பெரிய பாவம். கடைசியில் கேட்டாங்க, அல்லாஹ் பெரியவனா, உன்னுடைய பாவம் பெரியதான்னு கேட்டாங்க. அப்பொழுது சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் கருணை உள்ளவன், அவன் தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன், அதற்குத்தான் பரிகாரம் கேட்டு உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்குமா? என்ன பாவம் பா செஞ்ச? யா ரசூலல்லாஹ், என்னுடைய வேலை என்ன தெரியுமா, என்னுடைய தொழில் என்ன தெரியுமா, நான் கஃபனை திருடி ஒரு ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செஞ்சுட்டா இரவு நேரத்துல என்ன செய்வேன், புதுசா தானே இன்னைக்கு அடக்கம் புதுசா தானே இருக்கும், இரவு நேரத்துல போய் என்ன செய்வேன், விருண்டு போய் அந்த கபரை தோண்டி, எல்லாரும் தூங்கின பிறகு நடு நேரத்துல நடு இரவுல போய் கபரை தோண்டி அந்த கஃபனை அப்படியே உருவிட்டு போய் அதை அடுத்த நாள் அதை செலவு செய்து கரெக்டா வச்சு என்ன செய்வேன், நான் அதை விற்று அதிலிருந்து வரக்கூடிய காசை வைத்து என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் ஓட்டி கொண்டு இருப்பேன். இப்படித்தான் இதான் என்னுடைய தொழில். அன்றைய காலத்துல அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. இதுதான் என்னுடைய தொழில். ஒரு நாள்
ஒரு அன்சாரி பெண்மணி, வாலிப பெண்மணி அடக்கம் செய்யப்பட்டார். அதே மாதிரி நான் அவருடைய கஃன் துணியை நான் எடுத்துட்டு அந்த கபரை விட்டு தாண்டி வந்துட்டேன். அப்படி வந்த பிறகு என்னுடைய உள்ளத்திலே ஷைத்தான் ஒரு விதமான சபலத்தை போட்டு விட்டான். இவ்வளவு அழகு சுந்தரியான பெண்ணாக இருக்கிறாளே, ஒரு அன்சாரி இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அழகு சுந்தரியான பெண்ணாக இருக்கிறாளே என்று இவளை நாம் எப்படியாவது சபலத்தினுடைய ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் போனேன். அந்த ஜனாசாவோடு நான் விபச்சாரம் செய்து விட்டேன். என்னுடைய ஆசையை நான் தீர்த்து கொண்டு விட்டேன். நான் என்னுடைய ஆசையை தீர்த்து விட்டு நான் மேலே எந்திரிக்கும் போது அந்த கபரிலிருந்து ஒரு சவுண்டு வந்தது. ஓ அல்லாஹ்வின் பாவியே, உனக்கு நாசம் உண்டாகட்டும். நான் எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் தெரியுமா? என்னுடைய முகத்தை இதுவரை யாரும் பார்த்ததில்லை, அவ்வளவு கண்ணியமாக நான் பார்த்தேன். இப்பொழுது என்னை இந்த மறு உலகத்துடைய பயணத்தில் வந்திருக்கும் போது என்னை நிர்வாணமாக நீ ஆக்கிவிட்டாயே, என்னுடைய அசிங்கப்படுத்தி நான் பரிசுத்தமான முறையில் நான் வந்து கபரில் அடக்கம் செய்யப்பட்டேன். குளிப்பாட்டி கப்பலிட்டு ஒளி செய்து பரிசுத்தப்படுத்தி நான் இந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது என்னை நீ அசிங்கப்படுத்தி விட்டாயே, அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும் என்று சொன்ன போதுதான் எனக்கு தெரிந்தது, என்னுடைய உள்ளத்திலே இவ்வளவு பெரிய தவறை நாம் செய்து விட்டோமே என்று நான் அழுது நாயகமே உங்களிடத்தில் வந்து நிற்கிறேன். நாயகமே எனக்கு பரிகாரம் இருக்கு. நாயகத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே மாறுது, முகம் அப்படியே சிவந்து போகிறது. எந்திரிச்சு சொன்னாங்க, கோபத்துல சொன்னாங்க, கடும் கோபத்துல சொன்னாங்க, ஓ அல்லாஹ்வுடைய பாவியே எந்திரி, நீ இங்க இருக்காதே, நீ இருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபம் எங்கள் மீது வந்துவிடும், ஓடிப்போ, எங்காவது ஓடி போய்விடு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கோபமாக விரட்டி விடுகிறார். ஓடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே எனக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லையே, வேறு யாருதான் என்னை மன்னிப்பா, நான் எங்கே போவேன் என்று சொல்லி ஒரு மலையுடைய அடிவாரத்தில் போய் உட்கார்ந்து 40 நாள் அழுகிறார். 40 நாள் அழுகிறார். அழுதுட்டு 40வது நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. 40வது நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, நாயகமே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சலாம் சொன்னான். சலாம் சொன்னான்னு சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவஸ் ஸலாம் வ மின்ஹு ஸலாம் இலைக்கி யர்ஜுஉ ஸலாம், அதென்ன சொல்ல முடியும்? அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லணும், அப்படித்தானே சொல்ல முடியும். அவன் தான் சலாம் என்பது அவனிடத்தில் தான் வருகிறது, திரும்ப சலாம் அவனிடத்தில் தான் போகிறது. இப்ப இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொன்னாங்க, நாயகமே படைப்பினங்களை நீங்கள் படைத்தீர்களா, அல்லாஹ் படைத்தானா? இதுல என்ன இருக்கு? அல்லாஹ் தான் படைக்கிற இந்த கேள்வி எவ்வளவு பெரிய நான் சொல்லால் ஒரு வருத்தத்தை உண்டாக்குகிறது. அல்லாஹ் தான் படைக்கிறான், நான் எப்படி படைக்க முடியும்? சரி, நீங்க ரிஸ்க் கொடுக்கிறீங்களா, அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான்? அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கிறான், வேற யாரு கொடுக்கும்? நான் எப்படி ரிஸ்க் கொடுக்க முடியும்? சரி, பாவத்தை நீங்கள் மன்னிக்கிறீர்களா, அல்லாஹ் மன்னிக்கிறான்? அல்லாஹ் தான் மன்னிக்கிறான். இதுல என்ன சந்தேகம்? ஏன் ஜிப்ரீல் இந்த கேள்வி? அப்பொழுதுதான் சொன்னார்கள், நீங்கள் எப்படி அந்த ஒரு இளைஞருக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்று விரட்டி விட்டீர்கள்? அல்லாஹ்விடத்தில் நாயகமே உங்களிடத்தில் வேண்டுமானால் அது மிகப்பெரிய பாவமாக தெரியலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவனுக்கும் மன்னிப்பு இருக்கிறது. அவன் தன்னுடைய பாவத்தை நினைத்து அழுகும். எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை மனதால் வெறுத்து, யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேனே என்று நினைத்து ஒரு மனிதன் அழுகும் பொழுது அல்லாஹ் நிச்சயம் அவனுக்கு பாவத்துடைய தௌபாவுடைய வாசலை திறந்து விடுகிறான். எப்படி நீங்கள் அவனுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்ல முடியும்?
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டபோதுதான் விளங்குகிறது, ஆஹா, அல்லாஹ்விடத்தில் இவனுக்கும் இரக்கம் இருக்கிறதா, இவ்வளவு பெரிய தப்பு செய்தவனுக்கும். ஓடோடி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சஹாபாக்கள் ஓடி ஓடி போய் பார்க்கிறார். கடைசியில ஒரு மலையுடைய வாரத்தில் அப்படியே கூனி குறுகி போய் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஓடி வருகிறார். மக்ரிப் நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைக்கிறாங்க. அல்ஹாகுமுத் தகாதுரு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இந்த வாசகத்தை ஓதுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு உலகத்துல ஓடி ஓடி சம்பாதிக்கிறோமே, எதுவரையும் மக்கள் ஓடி ஓடி சம்பாதிக்கிறான், எது கபருக்குழிக்கு போற வரை சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் சொல்றான், அல்ஹாகுமுத் தகாதுரு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கபருக்குழியை சந்திக்கும் வரை இவன் சம்பாதித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுக்கு என்று நேரத்தை ஒதுக்க மாட்டான், ரமதானுக்கு என்று நேரத்தை ஒதுக்க மாட்டான். இவன் வீடு விளையாட்டிலே கழித்துக் கொண்டிருப்பான். எதுவரை தெரியுமா? கபருக்குழியிலே போய் உட்காரும் வரை என்ற வாசகத்தை கேட்ட உடனே தேம்பி 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 அழுது அழுது அந்த இடத்திலே கீழே விட்டு மூச்சை மூத்தாக்கிட்டார். இவ்வளவு பெரிய பாக்கியம் அவருக்கு இருந்திருக்கும். அருமையானவர்களே, சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எல்லா பாவத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் சொல்யூஷன் உண்டு. நாம் தான் கேட்க மறுக்கிறோம், நாம் தான் கேட்க மறுக்கிறோம், நாம் தான் கையேந்துவதற்கு யோசிக்கிறோம். எத்தனை தவறுகளை, எப்படி எப்படி பாவங்களை எல்லாம் எப்படி எல்லாம் நாம் செய்திருக்கிறோம் தெரியுமா? எல்லா பாவத்தையும் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து இந்த கையில செல்போனை வைத்துக்கிட்டு எத்தனை இளைஞர்கள் ரமலான் கூட என்று தெரியாமல் பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதையும் மன்னிப்பான் என்று சொல்லி தருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் நம்மிடத்தில் மக்ஃபிரத்துடைய 10ல உட்கார்ந்து இருக்கிறோம். 13 நாட்கள் நம்மளை விட்டு கடந்து போய்விட்டது. எஞ்சி இருப்பது ஒன்றும் 17 நாளா அல்லது 16 நாளா என்பது தெரியவில்லை. அல்லாஹ்விடத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களை அவனிடத்தில் மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி நாம் கழிப்போம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவத்தை எல்லாம் இந்த ரமலான் மாதத்தின் பொருட்டால் மன்னித்து அவன் எந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னானோ அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ரய்யான் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்க வாசல் வழியாக செல்வதற்கு உண்டான பாக்கியத்தை தருவானாக. எல்லாத்தையும் மேலாக அவனுடைய பொருத்தமான ரிதுவானும் மினல்லாஹி அக்பர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொருத்தமாகிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னால் சென்று விட்டு நம்முடைய சொந்த பந்தங்கள், முன்னோர்கள், ஊர்வாசிகள், தெருவாசிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தில் மன்னிப்பை கொடுத்து அனைவர்களையும் சொர்க்கவாசிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com